நாம் வாழும் இந்த கலியுகம் எல்லையற்ற பிரபஞ்சங்களில் விரிவடைந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற காலச் சுழற்சிகளில் ஒன்றே என்று நான் உங்களிடம் சொன்னால், ஒருவேளை வேறொரு பிரபஞ்சத்தில் மகாபாரத போர் இன்னும் தொடங்கவே இல்லாமல் இருக்கலாம். அல்லது எங்காவது திரேதா யுகம் தனது உச்சத்தில் இருந்து கொண்டு ராமரின் ஆட்சி இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். இது ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படத்தில் இருந்து நேரடியாக வந்த கதை போல தோன்றுகிறது இல்லையா? ஆனால் நமது பண்டைய புராணங்கள் இந்த வியக்கத்தக்க சாத்தியத்தை சுட்டிக்காட்டும் சில ஆழமான ரகசியங்களை தன்னுள் வைத்திருக்கின்றன. இது வெறும் கற்பனை அல்ல, உண்மையில் நம்முடைய யதார்த்தத்தின் அடித்தளத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை. அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது: ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் தனித்தனி கலியுகம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக இன்று நாம் பண்டைய கதைகளையும் நவீன அறிவியல் கோட்பாடுகளையும் இணைத்து ஆராயப் போகிறோம். இந்த மர்மத்தின் கதவை திறக்க உதவும் முதல் திறவுகோல் காலத்தின் இயல்பையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு அதிசய கதை. அது சத்தியயுகத்தில் வாழ்ந்த மன்னர் ககுத்மி மற்றும் அவரது மகள் ரேவதியின் கதை. மன்னர் ககுத்மி தனது மகள் ரேவதிக்கு பொருத்தமான மணமகனை தேடி அலைந்தார். ஆனால் பூமியில் தேடியும் தேடியும் ரேவதிக்கு தகுதியான ஒருவரையும் அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் தனது சந்தேகத்திற்கு நேரடியாக பதில் பெற வேண்டும் என்று முடிவு செய்தார். தனது தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி அவர் தனது மகளுடன் சேர்ந்து பிரம்மலோகத்தை அடைந்து படைப்பாளரான பிரம்மாவிடமே நேரடியாக ஆலோசனை பெறச் சென்றார். அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்தபோது அங்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கந்தர்வர்கள் ஹாஹா மற்றும் ஹூஹு இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தனர். அந்த இசை மிகவும் மயக்கும் அளவுக்கு அழகாக இருந்தது. மன்னரும் ரேவதியும் அந்த இசையில் முழுவதும் மூழ்கிவிட்டனர். நேரம் எப்படி நகர்கிறது என்பதையே மறந்துவிட்டனர். நிகழ்ச்சி முடியும் வரை அவர்கள் அமைதியாக காத்திருந்தனர். இறுதியில் இசை நிகழ்ச்சி முடிந்ததும் மன்னர் ககுத்மி பிரம்மாவை வணங்கி தனது வருகையின் காரணத்தை விளக்கினார். தனது மகளுக்காக தேர்ந்தெடுத்திருந்த இளவரசர்களின் பட்டியலை பிரம்மாவிடம் காட்டி அவரிடம் ஆலோசனை கேட்டார். அப்போது பிரம்மா மெதுவாக சிரித்தார். ஆனால் அவர் சொன்ன அடுத்த வார்த்தைகள் மன்னர் ககுத்மியை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. ராஜா, நீங்கள் எனக்கு காட்டும் அந்த இளவரசர்கள் எல்லோருமே ஏற்கனவே காலமானவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களின் மகன்கள், பேரன்கள், அவர்களின் சந்ததியினர் கூட இந்த உலகத்திலிருந்து நீண்ட காலமாக மறைந்து விட்டனர். இந்த பதிலை கேட்ட மன்னர் ககுத்மி முழுமையாக திகைத்து போனார். அவர் குழப்பத்துடன் கேட்டார்: ஆண்டவரே, அது எப்படி சாத்தியம்? நாங்கள் இங்கே வந்தது சில கணங்கள் முன்புதானே? அப்போது பிரம்மா சொன்ன பதில்தான் காலத்தின் மர்மத்தை வெளிப்படுத்தும் ஒரு அதிர்ச்சியான உண்மை. பின்னர் பிரம்மா காலத்தின் ஆழமான மர்மத்தை மன்னர் ககுத்மிக்கு விளக்கினார். நீங்கள் இங்கே இந்த இசையை கேட்டு அமர்ந்திருந்த அந்த சிறிய நேரத்தில் பூமியில் 27 சதுர யுகங்கள் கடந்துவிட்டன என்று அவர் கூறினார். ஒரு சதுர யுகம் என்பது 4 யுகங்களின் முழுமையான சுழற்சி. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இந்த ஒரு சுழற்சியே மில்லியன் கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும். அதாவது பிரம்மலோகத்தில் சில கணங்கள் மட்டுமே கடந்ததாக இருந்தாலும் பூமியில் அதற்குள் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. இந்த கதை நமக்கு ஒரு மிக முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. இந்து அண்டவியல் படி காலம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக ஓடாது. பிரபஞ்சத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பரிமாணங்களில் காலம் வெவ்வேறு வேகத்தில் பாய்கிறது. பின்னர் பிரம்மா பூமிக்கு திரும்பும்படி மன்னர் ககுத்மிக்கு அறிவுறுத்தினார். மேலும் தனது மகள் ரேவதியின் திருமணத்தை துவாபர யுகத்தில் வாழ்ந்த கிருஷ்ணரின் மூத்த சகோதரனான பலராமருடன் நடத்த வேண்டும் என்று கூறினார். ஆகவே இது வெறும் ஒரு புராண கதை மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான சிந்தனையையும் முன்வைக்கிறது. ஒரே பிரபஞ்சத்திலேயே காலம் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக இருக்க முடிந்தால் வெவ்வேறு பிரபஞ்சங்களில் அது இன்னும் வித்தியாசமாக இருக்க முடியாதா? இதுவரை நாம் காலத்தின் மர்மத்தை ஆராய்ந்தோம். இப்போது பிரபஞ்சத்தின் எல்லைகளை தாண்டி செல்லும் இன்னொரு அதிசய கதையை பார்ப்போம். பாகவத புராணத்தில் பன்முக பிரபஞ்சம் என்ற கருத்தை நேரடியாக சுட்டிக்காட்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு உள்ளது. ஒரு காலத்தில் பிரம்மதேவர் தன் படைப்பான பிரபஞ்சத்தை பற்றி சிறிது பெருமை கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் விருந்தாவனத்தில் வாழ்ந்த சிறிய மாடு மேய்க்கும் சிறுவன் கிருஷ்ணன் உண்மையில் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். அதற்காக கிருஷ்ணரை சோதிக்க ஒரு திட்டம் போட்டார். கிருஷ்ணனுடன் விளையாடிக் கொண்டிருந்த அவரது நண்பர்களையும் கன்றுகளையும் பிரம்மா மாயை செய்து மறைத்து ஒரு குகைக்குள் வைத்து விட்டார். சில நேரம் கழித்து கிருஷ்ணர் திரும்பி வந்தபோது தனது நண்பர்களையும் கன்றுகளையும் எங்கும் காணவில்லை. ஆனால் அது யாருடைய செயல் என்று அவர் உடனே புரிந்து கொண்டார். அது பிரம்மாவின் சோதனை. அப்போது கிருஷ்ணர் யாரும் கற்பனை செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார்.
அவர் தன்னை ஒவ்வொரு நண்பராகவும் ஒவ்வொரு கன்றாகவும் மாற்றிக்கொண்டார். அதே முகம், அதே பழக்க வழக்கம், அதே குரல், அதே உடை, எல்லாமே முற்றிலும் ஒரே மாதிரி. அவ்வாறு ஒரு வருடம் கிருஷ்ணர் அந்த வடிவங்களில் பிருந்தாவனத்தில் வாழ்ந்தார். அந்த காலத்தில் யாருக்கும் எந்த சந்தேகமும் எழவில்லை. கன்றுகளின் தாய்மார்கள் கூட தங்கள் குழந்தைகளில் எந்த மாற்றத்தையும் கவனிக்கவில்லை. ஒரு வருடம் கழித்து கிருஷ்ணருக்கு என்ன நடந்தது என்று பார்க்க பிரம்மா மீண்டும் வந்தார். ஆனால் அவர் பார்த்த காட்சி அவரை முழுமையாக அதிர்ச்சியடையச் செய்தது. அவர் மறைத்து வைத்திருந்த நண்பர்களும் கன்றுகளும் இன்னும் குகையில் இருந்தார்கள். அதே நேரத்தில் கிருஷ்ணனுடன் அதே நண்பர்களும் கன்றுகளும் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். பிரம்மாவின் மாயை முற்றிலும் தோல்வியடைந்தது. தன் தவறை உணர்ந்த அவர் உடனே கிருஷ்ணரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். அப்போது கிருஷ்ணர் பிரம்மாவின் பெருமையை முற்றிலும் உடைத்துவிடும் ஒரு அதிசய காட்சியை அவருக்கு காட்டினார். அந்த காட்சியில் பிரம்மா தான் ஆட்சி செய்யும் இந்த பிரபஞ்சம் கூட எண்ணற்ற பிரபஞ்சங்களில் ஒரு சிறிய தூசுத்துகளாக மட்டுமே இருப்பதை அவர் உணர்ந்தார். அப்போது கிருஷ்ணர் எல்லையற்ற பிரபஞ்சங்களின் உண்மையை பிரம்மாவுக்கு உணர்த்தினார். இந்த படைப்பில் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன என்றும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் தனித்தனி பிரம்மா உள்ளார் என்றும் அவர் காட்டினார். சில பிரபஞ்சங்களில் பிரம்மாவிற்கு 4 தலைகள் இருந்தன. சிலவற்றில் 10 தலைகள், சிலவற்றில் 100 தலைகள், மற்ற சிலவற்றில் 1000, மேலும் சில பிரபஞ்சங்களில் மில்லியன் கணக்கான தலைகள் கொண்ட பிரம்மாக்கள் இருந்தனர். அந்த எல்லா பிரம்மாக்களும் கிருஷ்ணரை வணங்குவதற்காக அங்கு வந்திருந்தனர். இந்த காட்சியை பார்த்தபோது நமது பிரம்மஞ்சத்தின் 4 தலைகளை கொண்ட பிரம்மன் தானே எவ்வளவு சிறியவர் என்பதை உணர்ந்தார். பாகவத புராணம் இந்த எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அணுக்களைப் போல சுழன்று கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறது. ஒவ்வொரு பிரபஞ்சமும் 7 அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது. பூமி, நீர், நெருப்பு, காற்று, விண்வெளி, மொத்த ஆற்றல் மற்றும் அகங்காரம். இந்த அடுக்குகளில் ஒவ்வொன்றும் அதற்கு முந்தைய அடுக்கை விட 10 மடங்கு பெரியது என்று புராணங்கள் விவரிக்கின்றன. இதனால் நமக்கு இன்னொரு முக்கியமான கருத்து கிடைக்கிறது. நமது பிரபஞ்சம் தனியாக இல்லை, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன. இதுவரை நாம் 2 அதிசயமான கருத்துக்களை பார்த்தோம். முதலில், காலம் எல்லா இடத்திலும் ஒரே வேகத்தில் செல்லாது. இரண்டாவது, பிரபஞ்சம் ஒன்றே அல்ல, அது எண்ணற்றதாக இருக்கலாம். இப்போது இந்த 2 கருத்துக்களையும் இணைத்து நமது ஆரம்ப கேள்விக்கு திரும்புவோம். முதலில் யுக சுழற்சியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தின்படி காலம் ஒரு நேர்கோட்டில் செல்லாது, அது சுழற்சியாக நகர்கிறது. அதையே சதுர்யுகம் என்று அழைக்கிறார்கள். இந்த சுழற்சி 4 யுகங்களால் ஆனது. சத்தியயுகம், சத்தியமும் நீதியும் முழுமையாக நிலவும் பொற்காலம். இது 1.728 மில்லியன் ஆண்டுகள் நீடிக்கும். திரேதாயுகம், தர்மம் சிறிது குறையும் காலம். இது 1.2960 மில்லியன் ஆண்டுகள் நீடிக்கும். துவாபர யுகம், தர்மமும் அதர்மமும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் காலம். இது 8.640 மில்லியன் ஆண்டுகள் நீடிக்கும். கலியுகம், அநீதி மற்றும் பாவம் அதிகரிக்கும் காலம். இது 4.320 மில்லியன் ஆண்டுகள் நீடிக்கும். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தே ஒரு மகாயுகம். இவ்வாறு 1000 மகாயுகங்கள் சேர்ந்ததே பிரம்மாவின் ஒரு நாள். அதையே கல்பம் என்று அழைக்கிறார்கள். இப்போது ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். பிரம்மலோகத்தில் மன்னர் ககுத்மி அனுபவித்த சில நிமிடங்கள் பூமியில் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு சமமாக இருக்க முடிந்ததால், மேலும் எல்லையற்ற பிரபஞ்சங்கள் இருந்தால் அந்த ஒவ்வொரு பிரபஞ்சமும் தனித்தனி கால சுழற்சியை கொண்டிருக்க முடியாது என்று நாம் ஏன் நினைக்க வேண்டும்? நமது பிரபஞ்சம் கலியுகத்தின் இருளில் இருக்கும்போது மற்றொரு பிரபஞ்சம் அதன் சத்தியயுகத்தின் பொற்காலத்தில் இருக்கலாம். வேறொரு பிரபஞ்சத்தில் துவாபர யுகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். அங்கு ஒரு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பகவத்கீதையை பற்றி உரையாடிக் கொண்டிருக்கலாம். மற்றொரு பிரபஞ்சத்தில் திரேதாயுகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். அங்கு ஒரு ராமன் மற்றொரு ராவணனுடன் போராடிக் கொண்டிருக்கலாம். புராணங்களில் வரும் இந்த சிந்தனை நவீன அறிவியலின் ஒரு வியப்பூட்டும் கோட்பாட்டுடன் மிகவும் ஒத்ததாக உள்ளது. நீங்கள் இதை வெறும் புராண கதைகள் என்று நினைக்கலாம், ஆனால் சற்று காத்திருங்கள். நவீன அண்டவியலில் இட்டர்னல் இன்ஃப்ளேஷன் என்ற ஒரு கோட்பாடு உள்ளது. இது பெருவெடிப்பு கோட்பாட்டின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. இந்த கோட்பாடு கூறுவது என்னவென்றால், பெருவெடிப்புக்கு பிறகு பிரபஞ்சம் விரிவடைந்தது. ஆனால் அந்த விரிவாக்கம் எல்லா இடங்களிலும் ஒரே வேகத்தில் நடைபெறவில்லை. சில பகுதிகளில் அந்த விரிவாக்கம் மெதுவாகி நின்று நம்முடையதை போன்ற குமிழி பிரபஞ்சங்களை உருவாக்கியது. ஆனால் விண்வெளியின் மற்ற பெரிய பகுதிகளில் அந்த விரிவாக்கம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் அது என்றென்றும் தொடரலாம். இந்த எப்போதும் விரிவடைந்து கொண்டிருக்கும் வெளியில்
குவாண்டம் ஊசலாட்டங்கள் தொடர்ந்து புதிய குமிழி பிரபஞ்சங்களை உருவாக்குகின்றன. கொதிக்கும் நீரில் குமிழிகள் உருவாகுவது போல. இந்த கோட்பாட்டின் மிக சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், ஒவ்வொரு குமிழி பிரபஞ்சத்திற்கும் தனித்தனி இயற்பியல் விதிகள் இருக்கலாம் என்று அது கூறுகிறது. அதாவது வெவ்வேறு நிலையான மாறிகள், வெவ்வேறு இயற்கை விதிகள், கூடவே வெவ்வேறு கால வேகம் கூட இருக்கலாம். நமது பிரபஞ்சத்தில் செயல்படும் இயற்பியல் விதிகள் மற்றொரு பிரபஞ்சத்தில் அவசியம் செயல்படாமல் இருக்கலாம். இப்போது இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் புராணங்கள் மற்றும் தத்துவங்கள் மூலம் எல்லையற்ற பிரபஞ்சங்கள் இருக்கலாம் என்றும் ஒவ்வொரு உலகிலும் காலம் வேறுபடலாம் என்றும் விளக்கியுள்ளனர். இன்று நவீன விஞ்ஞானிகள் கணிதம் மற்றும் கோட்பாடுகளின் மொழியில் அதே சிந்தனையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் அடையும் முடிவு ஒன்றே, மாறுபடுவது பாதையும் மொழியும் மட்டுமே. ஒரு பாதை ஆன்மீகம், மற்றொரு பாதை அறிவியல். அப்படியானால் இதன் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் வெவ்வேறு கலியுகம் அல்லது சத்தியயுகம் இருக்க முடியும் என்றால் அது ஆழமான தத்துவம் மற்றும் ஆன்மீக விளைவுகளை ஏற்படுத்துகிறது. முதலில் இது நமது பெருமையை உடைக்கிறது. நாம் வாழும் இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இதுவே அனைத்தும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் எல்லையற்ற பிரபஞ்சக் கடலில் ஒரு சிறிய துளி மட்டுமே. இரண்டாவதாக, இது கர்மா மற்றும் மறுபிறவி பற்றிய புரிதலுக்கும் புதிய கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு பிரபஞ்சத்தில் செய்யப்படும் செயல்கள் மற்றொரு பிரபஞ்சத்தை பாதிக்க முடியுமா? ஒரு ஆன்மாவின் பயணம் ஒரு பிரபஞ்சத்தின் யுகங்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டதா, அல்லது அது எல்லையற்ற பிரபஞ்சங்களை கடந்து செல்ல முடியுமா? மற்றொரு பிரபஞ்சத்தில் உங்கள் இன்னொரு வடிவம் ஒரு சிறந்த வாழ்க்கையை, ஒரு சத்தியயுக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த சிந்தனை நமக்கு ஒரு ஆழமான பார்வையை அளிக்கிறது. நம் வாழ்க்கையின் துயரங்கள், பிரச்சனைகள், ஏன் நம் கலியுகம் கூட இந்த பிரபஞ்ச நாடகத்தில் ஒரு சிறிய காட்சி மட்டுமே. இது நம்மை மன சோர்வடைய செய்யாது, மாறாக அது நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. ஏனெனில் அழிவுக்கு பிறகு எப்போதும் ஒரு புதிய ஆரம்பம் இருப்பதை இது நினைவூட்டுகிறது. இங்கே ஒரு கலியுகம் இருந்தால் வேறெங்காவது ஒரு சத்தியயுகமும் இருக்கிறது. இருளுக்கு பிறகு ஒளி வருவது போல ஒவ்வொரு முடிவுக்கு பிறகும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. அப்படியானால் இறுதி கேள்வி, ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் தனித்தனி கலியுகம் இருக்கிறதா? மன்னர் ககுத்மியின் கதை, கிருஷ்ணரின் லீலை, மேலும் நித்திய பணவீக்கம் போன்ற நவீன அறிவியல் கோட்பாடுகள் இந்த சாத்தியத்தை மிகவும் வலுவாக குறிக்கின்றன. அவை நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றன: காலமும் இடமும் முழுமையற்றவை. மேலும் இந்த எல்லையற்ற படைப்பில் நமது பிரபஞ்சம் தனியாக இல்லை. நமது கலியுகம் ஒருவேளை எல்லையற்ற கால சுழற்சிகளில் ஒன்றாக இருக்கலாம். இந்த சிந்தனை நமது வாழ்க்கையை பற்றிய புரிதலை மாற்றுகிறது. அது நம்மை தாழ்த்துகிறது, மேலும் எண்ணற்ற சாத்தியங்களின் கதவை திறக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மற்ற பிரபஞ்சங்கள் வெவ்வேறு யுகங்களை அனுபவிக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த யோசனையை ஆதரிக்கும் வேறு புராண கதைகள் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.